ஹாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துடா நாங்கள் மூட்டிய கோள்கள் சம்பந்தமாக கதைக்க போகிறோம். சரிதானே, நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள். ஸோ அந்த வகையில் மூட்டிய கோள்கள் இந்த தியரி ரைட், அது இப்போ கணக்க தியரி இல்லாமல் இல்லையப்போ, ஆனால் இந்த அடிப்படை வடிவாக விளங்கிச்சுன்னு சொன்ன இந்த மூட்டுக்கள் பிணைச்சல் சரிதானே, இது சம்பந்தமானது, அதாவது சமச்சீரச்சு சரிதானே, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வடிவாக கிளியராக விளங்கிச்சுன்னு சொன்னால் பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் வந்து வடிவாக செய்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இது அப்ளைட்டில் ரைட் 15வது கேள்வி ஏ பாட்டாக வரும் இந்த மூட்டிய கோள். சரிதானே, ஒவ்வொரு வருஷமும் வந்துருக்குது. ஏதோ ஒரு வருஷம் 2017 18 ஏதோ ஒரு வருஷம் வந்து ஏதோ ஒரு வருஷம் மட்டும் வரையில் மற்றும்படி கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்குது அப் டு 2024. சரிதானே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாடத்தை கண்டிப்பாக படிக்க வேணும். என்னென்னு சொன்னால் இந்த பி பார்ட் வந்து சட்டப்படல், அதுவுமே இலகுவான பாடம் தான். சரிதானே, ஓகே. அப்போ நாங்கள் இந்த தியரிக்குள்ளே போகும்போது இங்கே என்ன விஷயம் என்று சொன்னால், முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் மூட்டு பிணைச்சல். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தெரியணும். மூட்டண்டால் என்ன ரைட், மூட்டண்டால் என்ன, பிணைச்சல் என்ன, பிணையல் ரைட், பிணையல் என்று சொன்னா என்னன்னு சொல்லுவேன் ரைட். இப்போ மூட்டப்பட்டுள்ளது என்று சொன்னா ஜாயிண்டட் என்று சொல்லுவேன். மூட்டிய போல ஜாயிண்டட் ராட்ஸ் என்று வருது. பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த கிஞ்ச்ட் ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். கிஞ்ச்ட் ஒரு வார்த்தை சரிதானே, HINGED நினைக்கிறேன் ரைட். கிஞ்ச்ட் ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். இது பிணையல், இது வந்து மூட்டு. அப்போ நாங்கள் இங்கே கதைக்க போகிறதுக்குள்ளே இந்த மூட்டுக்கள் சரிதானே, மூட்டுக்கள். இந்த பிணையலுக்கும் மூட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இப்போ பிணைச்சல்னு சொன்னாலும் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ரெண்டு பேர் இப்போ இது ஒரு கோல், இது ஒரு கோலோ ஏதோ உண்டு. இப்போ ரெண்டு பேரையும் இதுலேயே ஒரு ஓட்டையை போடுறது, ஓட்டையை போடுறது, இதுலேயும் ஒரு ஓட்டையை போட்டுட்டு இப்படி இவருக்கு மேலே வேற வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ, ஒரு ஆணி ஒன்று எடுத்து இப்படி இதுக்கு மேலே வச்சுட்டு பின்னுக்கு ஸ்க்ரூவை பூட்டி விடுவோம். அந்த கதவு தெரியும் தானே, அந்த மாதிரி கதவு. ஆனால் என்னங்க பிரச்சனைன்னு சொன்னாலப்போ, இந்த பிணைச்சலை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், அப்படி பிணைச்சல் அசையாத பிணைச்சலும் இருக்கும், அசையக்கூடியதும் இருக்கும். ஆனால் நான் இவரை பிடுங்கி எடுக்க இயலாது. யோசிச்சுப்ப, பின்னுக்கு ஸ்க்ரூ பூட்டி இருக்குது, பிடுங்கி எடுக்க இயலாத, நான் அசையலாம், அசையாமலும் இருக்கலாம். சரியல்ல. மற்றது இன்னொரு விஷயம் சொல்றேன், பிணையல்ன்னு சொன்னாலப்போ அந்த பிணையல்ல எப்போவுமே பிணையல் மறுதாக்கம் இருக்கு ரைட். பிணையல் மறுதாக்கம் கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு சிவரண்டு வைங்கோ, இந்த சிவரிலேயோ ஒரு கோல் பிணைக்கப்பட்டிருக்கு வைங்க ரைட். சும்மா முட்டையில பிணைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பிணைக்கப்பட்டிருந்தோம்னா இதுல பிணையல் மறுதாக்கம் இருக்கும் ரைட். பிணையல் மறுதாக்கம் எந்த திசையில இருக்கும்னு தெரியாது. இங்க பக்கம் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க பக்கம் இருக்கலாம், எப்படி இந்த திசையிலேயும் பிணையல் மறுதாக்கம் இருக்கலாம். ஆனா பிணையல் மறுதாக்கம் இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த பிணைச்சல், அந்த பிணையல் கதைக்கிற இடங்கள்ல இப்ப இது ஏன்றது பிணையல்னு சொன்னால், இதுல உள்ள மறுதாக்கங்களை காணணும்னு சொன்னால் அது ஒரு கிடையாக ஒரு எக்ஸ்கூராகவோ நிலைக்குத்தாக ஒரு வாய்க்கூறாகவும் மாற்றணும். என்னன்னு சொன்னா, ஒரு விளைவுன்னு செய்திருக்குன்னு சொன்னாலப்போ அது ஏதோ ரெண்டு, அதாவது எக்ஸ்கூரினையும் வைகூரினையும் விளைவுள் தான். அது ரெண்டு கூறாக பிரிக்கலாம் தானே. எக்ஸ்கூரினையும் வைகூரினையும் விளைவுன்றதை விட நல்ல வடிவா சொல்ல போனா, ஒரு விளைவுள், அதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த விஷயம் ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம் தானே. சரிதானே. இப்ப நாங்கள் பொதுவாக பிணையல் ரெண்டு வந்தா அந்த இடங்கள்ல XY கூறுகளை மார்க் பண்ணுவோம். XY கூறுகளை மார்க் பண்றது வளம். வேற கேள்விகள் இருக்கு, சட்டப்படல கூட ரைட். இப்போ நாங்கள் ஏ பாட்டில் வர மூட்டிய கோல் 15வது கேள்வி ஏ பாட், 15வது கேள்வி பி பாட் வந்து சட்டப்படல் இல்லாமல் அந்த தொகுதியை நாங்கள் கொண்டே மூட்டி இருப்போம். அந்த சட்டப்படலை கொண்டே ஒரு இடத்துல பிணைச்சிருப்போம், மூட்டல் இல்லை பிணைச்சிருப்போம் ரைட். பிணைக்கப்பட்டிருக்கும். சரி, அந்த பிணைக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல பிணையல் மறுதாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இது நாங்கள் சட்டப்படல் பார்க்கும்போது நான் மேலதிகமாக கதைக்கிறேன். இது பிணையல் சரிதானே, இது பிணையல். இந்த மூட்டுன்னு சொன்னால் என்னென்ன ஆப்போ, மூட்டுன்றது அதே மாதிரி கதை, ஓட்டையோட போடும், இங்கால பார்க்க அங்கால தெரியுமா, அதே மாதிரி இதுல ஒரு ஓட்டையை போடும், அங்கால தெரியும். இப்ப இதுல இருந்து பார்த்தாலும் அங்கால தெரியும், இதுல இருந்து பார்த்தாலும் அங்கால உலகமே தெரியும். அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இவருக்கு மேல மற்றவரை கொண்டு வந்து வச்சுட்டு, சரி ஸ்க்ரூவை நீ வச்சுக்கொள்ள, ஸ்க்ரூ அல்லது ஒரு பின் மாதிரி ஒன்று இதில் அமர்த்தி விடுற, ஒரு பின் மாதிரி ஒன்று அமர்த்தி விடுற. ஆனா பின்னுக்கு ஸ்க்ரூ பூட்டே இல்லை. பின்னுக்கு நீ ஸ்க்ரூன்ற ஒரு விஷயம் பூட்ட மாட்டேன், ஸ்க்ரூவோ ஏதோ வாட்டேவர் ரைட். நீ அதை பூட்டே இல்லை, அங்கே பூட்டே இல்லை ரைட். ஆனால் பிணையல் என்ன செய்யணும், பூட்டி இருக்குன்னு யோசி. அங்கே பிணையல்னு சொன்னால் அங்கே ஸ்க்ரூ பூட்டி இருக்குது, இங்கே ஸ்க்ரூ பூட்டே இல்லை. அப்போ இங்கே என்ன செய்யலாம்னு சொல்லுவா. அப்போ இவர் இப்படி அசையக்கூடிய, அது அங்கேயும் அசையுன்னா
ரைட். அங்க அசையதும் இருக்கு அசையாதம் இருக்கு. இங்க பிணையல்ல. இங்க வந்து அசையக்கூடிய கண்டிப்பா அசையும், கண்டிப்பா அசையும். இப்ப இப்படி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இப்படியே படுத்துருமா என்ன, ஒரு ரெண்டு பேர் அப்படி நான் சொன்ன மாதிரி மூட்டி போட்டு பேசாம ஒரு என்ன ஒரு ஒப்பமான தரையில வச்சுன்னு சொன்னா ஆள் இப்படியே கவுண்டிடும். ஏன்னா கோலுக்கு வெயிட் இருக்கு இல்லையா, ஆள் இப்படியே கவுண்டிடும். ரைட். அதெல்லாம் கதைக்க போறேன், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வந்து இவர் என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்போ மூட்டைன்னு சொன்னால் அவரை உடைக்கலாம். அதுக்காண்டி அடிச்சு உடைக்கிறது இல்லை. ரைட். மூட்டை இப்ப இப்படி கலட்டலாம், இப்படி கலட்டலாம், இல்லது இப்படி உடைக்கலாம். வரும், அது வரும், விளங்குதெல்லாம் சரியில்லை. அப்போ இங்கே நாங்கள் கலக்கும்போது மூட்டை இப்போ ஏ எண்ண மூட்டை உடைக்க வேணும், பி எண்ண மூட்டை உடைக்க வேணும்னு கற்றுக்கணும். உடைக்கிறேன்னு சொன்னாலப்போ நேரடியாக போய் அடிச்சு உடைக்கிறது இல்லை, கற்பனையில் அந்த மூட்டை உடைக்கிறது. கற்பனையில் மூட்டை உடைச்சு அதில் உள்ள விசைகளை எல்லாம் மார்க் பண்ண வேணும். ரைட். முதல்ல மூட்டுக்கும் பிணைச்சலுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கிட்டு தானே, மூட்டுக்கும் பிணைச்சலுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கிட்டு இனிமேல் தான் நான் கதை கேள்வி போடுறேன். ரைட். ஓகே. இப்போ ரெண்டு கோல்கள் விளங்குதெல்லாம். இது ஒரு கோல், இது ஒரு கோல். இந்த ரெண்டு கோலை வந்து ரைட், இது ஒரு ரெண்டு கோல்கள் ரைட், ஏபி பிசி என்று வைக்கணும், ஏபி ஏசி என்று வைக்கணும். ரெண்டு கோல்களை வந்து ஓகே, இது ஏபி இது ஏசினா, ஏபி ஏசி என்ற ரெண்டு கோல்கள் ஏல மூட்டப்பட்டிருக்கு. ரைட். ஏல வந்து மூட்டப்பட்டிருக்கான். சரி, இல்லை நான் இப்போ மூட்டப்பட்டிருக்கிறது கீரை இல்லை, ஜஸ்ட் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா முதல்ல மூட்டுறது கீரை. ஓகே, மூட்டுறது கீரைனா இது ஏ என்ற கோல், ஏ என்ற கோல் இல்ல, ஏபி என்ற கோல். ரைட். ஏபி என்ற கோல், இது ஏசி என்ற கோல். ரெண்டு பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்னு சொன்னா, இதுல ஒரு பின் அல்லது ஒரு ஊசி என்று வைங்க, அல்லது ஒரு ஆணி ஏதோ கொடுத்து இவரை நாங்க என்ன செய்யறோம், மூட்டி இருக்கோம். இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு. அதாவது பின்னுக்கு ஸ்க்ரூ மாதிரி ஒரு விஷயம் நாங்க போட்டே இல்லை. இவரை இப்படி கலட்டி எடுக்கலாம், இவரை கலட்டி எடுக்கலாம். சரிதானே? ஓகே. இப்ப கொஞ்சம் இவரை நான் செப்பரேட் ஆக்க போறேன், அதாவது கோல்களையும் இந்த பின்னையும் செப்பரேட் ஆக்க போறேன். ரைட். அடுத்த படத்துல ரெண்டாவது விஷயம் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், கோலையும் ரைட் அளவெல்லாம் அக்யூரேட்டா இல்லையா, போ படபடன்னு பார்த்துக்கொள். இந்த பின், இந்த பின்னோ மூட்டோ இவரை வந்து செப்பரேட்டா கேட்கும். ராணி மாதிரி யோசி. ரைட். ஓகே. இப்ப 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 இன்னொரு விஷயம் சொல்ல போறோம். அப்ப உங்களுக்கு மாக்கரண்டை வையன். சரி, இந்த மாக்கரை நான் இப்படி பிடிச்சிருக்கேன் வைங்க, மாக்கரை இப்படி பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னாலப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த மாக்கர் மேல இந்த அதாவது நியூட்டன் தேர்ட் லா தான் ஆக்சுவலா. ரைட். இந்த மாக்கர் வந்து எங்களை தள்ளும். ஏன்னா இந்த விரலை இந்த கையில் உள்ள பகுதிகள் எல்லாம் தள்ள அந்த கை என்ன செய்யும், உள்ளுக்க இந்த இவருக்கு விசைகளை கொடுக்கும். யோசிச்சு பார், உள்ளுக்கு இவருக்கு விசைகளை கொடுக்கும். ஆகவே இந்த பின்னை நீ எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, இந்த பின்னோ இந்த ஆணி எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, இதுல தாக்குற விசைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள், இதுல தாக்குற விசைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த பின்னை நான் ரவுண்ட் சரி இது ஒரு பின், இந்த பின்னில தாக்குற விசைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இப்படி நிறைய விசைகள் இருக்கு. ரைட். இப்படி நிறைய விசைகள் இருக்கு. ரைட். எல்லா பக்கத்தாலையும் எனக்கு தெரியாது. எல்லா பக்கத்தாலையும் என்ன செய்யும், விசைகள் இருக்கு. எல்லா பக்கத்தாலையும் விசைகள் இருக்கு. ஆனால் இங்க இவையெல்லாம் மூட்டி, இவருக்கு மேல அந்த ஆணியெல்லாம் மூட்டி மூட்டப்பட்டிருக்கின்றவை. இது மூட்டப்பட்டிருந்தா ரைட், இது மூட்டப்பட்டு சொன்னா இந்த வெளியில ஒரு விஷயம் தாக்கு, அதாவது இந்த விளைவுகள் பூச்சியம் இதுக்குள்ள வெளியில ஒரு விஷயம் தெரியல உனக்கு இல்லையா. ரைட். இந்த இதுல வந்து இந்த மூட்டணி மொத்தமாக கருதினி என்று சொன்னால் அங்க ஒரு விஷயம் இல்லை. மூட்டணி மொத்தமாக கருதினி என்று சொன்னால் அங்க விசைகள் இல்லை. ஆனால் இதுவே பின்னில் என்ன செய்ய சொல்லுவா, அப்ப விசைகள் இப்படி தாக்கி கொண்டிருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த விசைகளை வந்து இது ஒரு புள்ளியில பல விசைகள் தாக்குது. நாங்கள் படிச்சிருக்கிறோம் தான் இல்லையில்ல, ஒரு புள்ளியில தாக்குற பல விசைகள் என்று சொன்னா, பல விசைகள் ஒரு புள்ளியில தாக்கி கேட்போம். அது ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம். என்ன, ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம். அப்ப ரெண்டு கூறுகளாக பிரிக்கைகள் இன்னும் ஒரு விஷயம் நான் செய்ய போறேன்னு சொன்னால், இந்த இந்த டொட்டுக்கு அங்கால இருக்கிறது. இந்த நான் இப்ப லைன் ஒன்று கீறினேன், அந்த லைனுக்கு வலது பக்கம் இருக்கிற விசைகளையும் ரெண்டு கூறா பிரிக்க போறேன், இதுக்கு இடது பக்கம் இருக்கிற விசைகளையும் ரெண்டு கூறா பிரிக்க போறேன். ரைட். ரெண்டு கூறா பிரிக்க போறேன். ஆனா மொத்தம் சமன் இல்லையா, மொத்தம் இவ்வளவும் சேர்க்க 0 பெறவும். ஏன் பின் அசையில ஒண்ணும் அசைஞ்சு தெரியல தானே, பின் சமன் இல்லைதானே, பின் சமன் இல்லையா.
இந்த பின்னும் இந்த ஆணியும் சமநிலையில தான் இருக்கு. ரைட்? ஆனா விசைகள் தாக்கி சமநிலையில இருக்கல, ரைட் தானே? ரைட்? பல விசைகள் தாக்குது இந்த ஆணியில, ஆனா சமநிலையில இருக்குது. சரிதானே? ஓகே. அப்ப இந்த விசைகள் என்ன செய்ய போறோம்னா இதுக்கு அங்கால இருக்கிறத ரெண்டு கூறா பிரிக்க போறோம். xy என்று ரெண்டு கூறா பிரிக்க போறோம். அதே மாதிரி இதுக்கு இங்கால இருக்கிறதை ரெண்டு கூறுகளாக பிரிக்க போறோம். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பின் இருக்குதானே, இந்த பின்னுக்கு வலது பக்கம் இருக்கிற விசைகளை வந்து ரெண்டு கூறுகளாக, அதாவது அவரை வந்து x இப்படி ஒரு x அண்டும் இப்படி போறனே, சரி ஓகே, இப்படி ஒரு y கூறுன்னு பிரிக்கும். ரைட்? இப்படி ஒரு x அண்டும், அதாவது இங்க இவ்வளவு பேருமா, இவ்வளவு பேர் என்ன நீங்க பிரிச்சிருக்கீங்க, இவ்வளவு பேரையும் ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம். x y உள்நோக்கி தானே இப்ப கண்டிப்பா இருக்கு, எல்லாம் உள்நோக்கி தானே இருக்குது, அதனால உள்நோக்கி போட்டுருக்கேன். இதுவும் இப்படி இருக்கிறதால மேல் நோக்கி போட்டுருக்கேன். ஒரு நாள் கீழையும் அங்கா பக்கமும் போட இல்லையா, திசையை வடிவாக்க கவனிச்சு கொள்ளுங்க. ரைட்? இது இப்ப இவ்வளவு பேட்டையும் கதை கேட்க. சரி, அதே மாதிரி மிச்சம் இவ்வளவு பேட்டையும் கதை கேட்க இதே மாதிரி xy குறிக்கலாம் தானே, இதே மாதிரி xy கால குறிக்கலாம் தானே. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சுக்கொள், இந்த பின் வந்து சமநிலையில இருக்குது. பின் வந்து சமநிலையில இருக்குன்னு சொன்னால் இங்கா பக்கம் இருக்கிற x கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேணும். இங்கா பக்கம் நான் துணிக்க போற அந்த y கூறு இப்படித்தான் இருக்க வேணும். இப்படித்தான் இருக்கணும், வேற வழி இல்லை. இவ்வளவு பேரை சேர்த்து பார்ப்ப பூஜ்ஜியம், x பூஜ்ஜியம், இந்த y பூஜ்ஜியம். சரிதானே? ஓகே. இப்போ அடுத்ததா என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ரைட், இப்போ இந்த படத்துக்கு வருவோம். ரைட்? இப்போ இந்த படத்துக்கு வருவோம். இந்த கோலை கரெக்டுமா, இது கோல், இது இன்னொரு கோல், தள்ளி வருவோமா, கோப்பியில் எழுதி இப்போ நோட்ஸ் தெரியலைன்னு சொன்னாங்க. இதை பார்க்குறாங்களுக்கு விஷயம் யாருக்குமே இந்த அதாவது மூட்டிகோள் விளங்கையில்லைன்னு சொன்னால் தயவு செய்து இந்த நோட்ஸ் என்ன செய்து எழுதி போட்டு படிச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சும்மா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே விளங்க. ரைட்? இப்போ இதில் பின் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இறக்கி எழுதிக்கலாம், பட் பரவாயில்ல. ரைட்? இன்னும் கொஞ்சம் இறக்கினா ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த பின்னில் பார்க்குற விஷயங்களை பாருங்க, மார்க் பண்ணுறேன். இந்த இப்படி ஒரு y, இப்படி ஒரு y, இப்படி ஒரு x, இப்படி ஒரு x ஆகும். ரைட்? இதாவது பின்னிலர் ஆகிற விசைகள். ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த இது இவ்வளவும் சேர்ந்து இந்த மூட்டை மட்டும் யோசி, இது சமநிலையில இருக்கு. இந்த மூட்டு மொத்தமா சேர்க்க சமநிலையில் இருக்குது. இந்த மூட்டு மொத்தமா சேர்க்க சமநிலையில் இருக்குது. எப்படி சமநிலைக்கு சாத்தியம்னு சொன்னா பிள்ளைகள், ரைட்? இந்த இவ ரெண்டு பேர் இந்த x, ரைட், இந்த பிறகு போட்ட இந்த xy இந்த y, இந்த xy என்ன செய்ய போகும்னு சொன்னால், ரைட், இந்த xy என்ன செய்ய போகும்னு சொன்னா, இந்த கோலுக்கு இப்படி ஒரு x-ஐயும் இங்க மேலே தானே கீழே தானே, இதுக்கு ஒரு மேலே ஒரு y-யும் இருக்கு. அதே மாதிரி இந்த x இந்த xy இவரை சமப்படுத்த போகுது. இந்த x இருக்கிறதால இங்க பக்கம் ஒரு x-உம், இங்க மேலே இருக்கிறதால இங்க கீழே ஒரு y-யும், மேலே ஒரு y இருக்கிறதால கீழ் நோக்கி y இருக்கு. என்னன்னு சொன்னா அப்பவே இந்த x-உம் இந்த y-யும், இந்த x இந்த y-ஐ பூஜ்ஜியம் ஆகிடும். அதே மாதிரி இந்த x இந்த y-ஐ பூஜ்ஜியம் ஆகும். பூஜ்ஜியம் ஆகினா தானே மொத்தம் சேர்க்க பூஜ்ஜியம் ஆகும். மொத்தம் பூஜ்ஜியமா இருக்கும். மொத்த அதாவது சமநிலை என்று சொன்னால் x கூறு பூஜ்ஜியம், y கூறு பூஜ்ஜியம். நான் இங்க பக்க விசைகளை துணிக்கையப்போ இந்த xy தான் மார்க் பண்ணினேன். சரிதான்? இந்த xy மார்க் பண்ணினேன். அப்ப இந்த y இந்த மேல ஒரு y போட்டா பூஜ்ஜியம் ஆயிடும். இப்படி இருக்கிற xக்கு வெளிய ஒரு x போட்டா பூஜ்ஜியம் ஆயிடும். அதுக்கு ஆப்போசிட்டா இங்க போட்டா சரி. இப்ப தனியா கோலம் மட்டும் கதைய பின்ன விட்டுட்டு தனியா கோலம் மட்டும் யோசி. பின்ன விட்டுட்டு தனியா கோலம் மட்டும் யோசிச்சேன்னு சொன்னா, பின்ன விட்டுட்டு தனியா கோலம் மட்டும் யோசித்தால் இந்த பேர் இதுல இப்படி ஒரு x, இங்க இப்படி ஒரு x, இதுல மேல் நோக்கி y, இதுல கீழ் நோக்கி y இருக்கு. விளங்குது நான் சொல்றது? அதனாலதான் நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட்? அதனாலதான் நீங்க படிச்சிருப்பீங்களா. அப்போ ஒரு கோல், இப்ப ரெண்டு கோல்கள் வந்து ஒரு கோல், ரெண்டு கோல்கள் வந்து இப்படி மூட்டப்பட்டிருந்தால், அந்த மூட்டை நாங்கள் உடைக்க என்ன செய்வோம்டா, x கூறும் y கூறும் மார்க் பண்ணுவோம். எதிரெதிர் திசைகள்ல xy கூறுகள் மார்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. காரணம் வந்து இதுதான். ரைட்? ஏன் xy கூறு மார்க் பண்றோம்னு சொன்னா இப்பதான், இதனாலதான் xy கூறு என்ன செய்யறோம், மார்க் பண்ணுறோம். ஆனா அப்படி மொத்தமா சேர்த்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியம். தனியீண்ட கோலை கருதினீங்கன்னு சொன்னா இந்த a என்ற மூட்டுல தனியீண்ட கோலை கருதினால் a என்ற மூட்டுல இப்படி ஒரு xy தாக்கும், இந்த மூட்டுல இந்த கோல்ல இந்த மூட்டுல இப்படி ஒரு xy தாக்கும். ரைட்? இப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு கோலை உடைக்க எதிரே எப்படியாவது, ரைட், இப்படி நான் இங்க வந்து வெளியில x போட்டிருக்கேன்,
அது மாதிரி இப்படி இப்படி வைக்கோல் இருக்கு. நீங்க மாறியும் மார்க் பண்ணலாம். இங்க எக்ஸ் இங்க எக்ஸும் இங்க வந்து கீழே வை இங்க வந்து மேலே வை எப்படியும் மார்க் பண்ணலாம். நீங்க மார்க் பண்ற திசை பிள்ளைன்னு சொன்னால் விட மைனஸ்ல வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி மார்க் பண்ண எக்ஸ்க்கு W/2 வந்தால் நீங்க மற்ற மாதிரி மார்க் பண்ணியிருந்தா -W/2 வரும். அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மூட்டி ஹோல் ரைட், ஆக்சுவலாக சட்டப்படல் தான் ரைட். சட்டப்படல் என்று சொன்னா இப்போ என்ன சொல்றது, இப்படி எல்லாம் இப்போ ஒரு 4 கோல்கள் ரைட், 4 கோல், இதில் ஒரு கோல் ரைட், இதில் ஒரு கோல், மொத்தம் 5 கோல்கள் வச்சு ரைட், 4 கோல்கள். அப்புறம் இங்கேயும் ஒரு கோல் ரெண்டு வைங்கோ, இங்கேயும் ஒரு கோல். இது மூட்டு இல்லை, இது மூட்டு இல்லை, இது 4 தான், 1 2 3 4, இவன் 4 பேரும் தான் மூட்டு, இவன் 4 பேரும் தான் மூட்டு. இங்க 4 இடத்துலையுமே என்ன செய்யப்பட்டிருக்கு, மூட்டப்பட்டு இருக்குது. அப்போ நீங்க இந்த மூட்டை உடைக்கு இதில் XY நீங்க மார்க் பண்ண வேண்டி வரும். இதில் Y கூறு வராதுன்னு அதுக்கு காரணம் சொல்றேன். XY கூறு மார்க் பண்ண வேண்டி வரும். இதை உடைச்சா இதில் வேற XY கூறு மார்க் பண்ணணும். சரிதானே? இதில் இப்போ நீங்கள் எங்கெங்க மூட்டை உடைக்கிறீங்களோ அந்தந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யணும், XY கூறுகள் மார்க் பண்ண வேணும். சரிதானே? XY கூறுகள் மார்க் பண்ண வேணும். இதில் பெரிய கணக்க தியரி எல்லாம் இல்லையா இப்போ. சரிதானே? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, இந்த சமச்சீர் என்ற ஒரு விஷயம் இருக்கு ரைட். சமச்சீர் என்ற விஷயம் அதில் கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் கீறின படம் இருக்கு தானே, இதில் கீறின படம் அப்போ சட்டப்படல் தான், அதாவது சட்டப்படல். அதுக்காண்டி சட்டப்படல் என்ற பாடம் என்று யோசிக்காதீங்க, ஒரு சட்டப்படல் தான் ரைட், சட்டப்படல் தான் அது. சரிதானே? ஓகே, இன்னும் ஒரு விஷயம் சொல்லி போட்டு நான் இந்த சிமெட்ரிக்கு போகிறேன், சமச்சீருக்கு போகிறேன்னப்போ இங்கே பேர் உனக்கு வடிவ வழங்கப்படும் ரைட். மற்றது இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போன, நீங்கள் இருக்கிற மூட்டுக்கள் ரைட், நீங்கள் ஜாயிண்ட் இருக்குது தானே, இந்த எல்லா ஜாயிண்ட்டுமே ரைட் தானே ஒப்பமான மூட்டுக்கள், எல்லாமே ஒப்பமான மூட்டுகள். அங்கே வந்து உராய்வு விசை இல்லை, எல்லாமே ஒப்பமான மூட்டுகள். அப்போ உராய்வு விசை இல்லை எங்கட சிலபஸ்ல நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு கேள்வியுமே ஒப்பமான மூட்டுகள் தான். எல்லா மூட்டுகளுமே ஒப்பமான மூட்டுகள். ஒப்பமான மூட்டுகள்னு சொன்னா உராய்வு விசை இல்லை. ஓகே ரைட். இப்போ நான் சொல்ல போற அடுத்த விஷயம் அப்போ ஒப்பமான ரைட், இந்த விஷயம் ரைட். ஒப்பமான மூட்டு ரைட், ஒப்பமான மூட்டோட பேரமான கோள்கள் ரைட், ஒப்பமான மூட்டோட பேரமான கோள்கள் இதுதான். அப்போ நாங்கள் இப்ப படிக்கிற மூட்டிய கோள்கள், மூட்டிய கோள்கள். ஒப்பமான மூட்டுகளும் பேரமான கோள்களும் சேர்ந்தது மூட்டிய கோள். நாங்க படிக்க போற சட்டப்படலுக்கு மூட்டியோட என்ன வித்தியாசம் இருக்கா, சட்டப்படல்ல வந்து அங்கேயும் ஒப்பமான மூட்டுகள் தான், எல்லாமே ஒப்பமான மூட்டுகள். ஆனா அங்க இலேசான கோள்கள், இலேசான கோள்கள், அங்க இலேசான கோள்கள். அப்ப நீ யோசிச்சு பார். இப்ப அதாவது மூட்டி ஹோல்ல வரைக்க, இந்த மூட்டிய ஹோல்ல படங்கள் வரைக்க ரைட், இதுல மூட்டி ஹோல்ல படங்கள்லாம் வரைக்க நீ என்ன செய்ய, வெயிட் எல்லாம் மார்க் பண்ணுவ, வெயிட் எல்லாம் மார்க் பண்ணுவேன், W ஏதோ மார்க் பண்ணுவேன். ஆனால் நீ சட்டப்படல் ஒரு நாளும் வெயிட் மார்க் பண்ணதில்லை, சும்மா வட்டம் கறி கோவின நோட்டேஷனை பயன்படுத்தி விட சரி ஆன்சர் எடுப்பேன். அதில் உள்ள தாக்குறதுகளை வியா உதைப்பான்னு சொல்லி விட எடுப்பீங்க ரைட். அந்த முக்கியமாக வடிவாக இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. சில பேர் குழப்பம், ஒப்பமான மூட்டோட பேரமான கோல்னு சொன்னால் மூட்டிய கோல், ஒப்பமான மூட்டோட லேசான கோல்னு சொன்னால் அது சட்டப்படல் ரைட். அப்போ இது வந்து சட்டப்படல் தான். இப்போ சட்டப்படல்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ என்ன சொல்ல ஒரு சரியாக எப்படி விளங்கப்படுது, ஒரு ஃப்ரேம் தானே, ஒரு ஃப்ரேம் அப்போ சட்டப்படல் தான். ஆனால் என்ன வித்தியாசம், ரெண்டுமே சட்டப்படல் தான், அந்த உருவம் சட்டப்படல் தான். ஆனால் என்ன வித்தியாசம் சொன்னாங்க, முட்டியகோல் கேள்விக்கும் சட்டப்படல் கேள்விக்கும் வித்தியாசம் தான். மூட்டியகோல் கேள்வியில் வந்து ஒப்பமான மூட்டோட பேரமான கோல், அங்கே நாங்கள் இந்த மூட்டுகளை எல்லாம் முடைச்சு கேள்விகள் செய்வோம். அங்கே சட்டப்படல் என்னன்னு சொன்னால், சட்டப்படல் பாடத்துக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் ஒப்பமான மூட்டோட லேசான கோல். அங்கே வந்து என்ன செய்வோம்னா போவின் நொட்டேஷனை பயன்படுத்தி, போவின் குறிப்பீட்டை பயன்படுத்தி நாங்கள் அந்த கோள்களில் இருக்கிறது கோள்களில் தாக்குறது இழுவைகளா உதைப்புகளாகன்றதை கண்டுபிடிப்போம். சரிதானே? ஓகே ரைட். அப்போ இந்த விஷயம் ஓகே. இப்போ அதை விட மூட்டிஹோல் தியரியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ சமச்சீர் என்ற ஒரு விஷயம். சமச்சீர் என்று சொன்னா என்ன, இப்போ இந்த இது சதுரம் என்று வையன், சதுரத்துக்கு வந்து இது சமச்சீரச்சு இல்லையா, இது வந்து சமச்சீரச்சு, சதுரத்துக்கு இது வந்து சமச்சீரச்சு. என்ன செய்ய, மடிச்சு என்று சொன்னா பொருந்தும், இந்த அச்சு பட்டி இவரை திருப்பி மடிச்சு என்று சொன்னா பொருந்தும். அதே மாதிரி இது முக்கோணம் என்று சொன்னால் இது வந்து சமச்சீரச்சு, இவர் எப்படி மடிச்சா பொருந்தவர். சரியல்லோ? இப்போ நான் 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு மூட்டிய கோல் தோதோட ஒரு சட்டப்படல் பாருங்க, இப்படி
இப்போ இதுவும் 2a நீளம், இதுவும் 2a நீளம். சரியா? இதுவும் 2a நீளம், இதுவும் 2a நீளம். அது சொத்தியா இருக்கு போல படத்துல. ரைட்? एक्चुअली கொஞ்சம் சொத்தியா இருக்கு போல பாத்துக்கணும். ரைட்? ரெண்டுமே 2a நீளம் உள்ள கோடுகளா? ரெண்டுமே 2a நீளம் உள்ள கோடுகள். விளங்குதா? ரெண்டுமே 2a நீளம் உள்ள கோடுகள் இந்த ஒரு ஒப்பமான தரையில வச்சிருக்கு. ரைட்? ஒப்பமான தரையில வச்சிருக்கு. ரைட்? ஒப்பமான தரையில வச்சிருக்கு. ஒப்பமான தரைன்னு சொன்னா ஒரு மரதாக்கம் இருக்கும். அப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு மரதாக்கம் தான் இருக்கு. அதே மாதிரி தான் மரதாக்கம் இருக்கு. நான் காரணம் சொல்றேன். இப்போ இவற்றை வெயிட் டபுள் கொண்டு வைப்போம். அதே மாதிரி வெயிட் தான், அதே அளவு வெயிட் தான் நீங்க டபுள் எடுக்கிறேன். சரிதானே? ரெண்டு கோல்களுமே ரெண்டுமே வந்து சம நீளமான சமபாரம், அதாவது ஒரே வெயிட் உள்ள ரெண்டு கோல்கள். சரி, ஒரே வெயிட் உள்ள ரெண்டு கோல்கள். இப்போ இந்த இதே ரெண்டு வை பிசி என்று வைப்போமா? ஓகே. இந்த இந்த அச்சப்ப இப்ப நான் டொட் லைனால கீழே இந்த அச்சு ஒரு யோசி. இந்த அச்சு எப்படிப்பட்ட அச்சு சொல்லுவாங்க? இந்த அச்சு சமச்சீர் அச்சு. ஏன் சமச்சீர் அச்சு சொல்லுவாங்க? இதுக்கு இங்கால டபுள் இங்கால டபுள், அதே 2a நீளம், அதே 2a நீளம், இங்கேயுமா இங்கேயுமா. அப்ப இது அப்படியே மடிச்சுன்னு சொன்னா பொருந்தும், ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்தும். இந்த டபுள்யூட பொருந்தும், ஆரோட பொருந்தும். ஆகவே இங்க நாங்க சொல்ல போறது சமச்சீர் அச்சு. ரைட்? சமச்சீர் அச்சு. இது வந்து சமச்சீர் அச்சு. இது வந்து சமச்சீர் அச்சு. ரைட்? இப்ப விஷயத்துக்குள்ள வாரனப்போ ரைட்? இப்ப விஷயத்துக்குள்ள வாரன் இங்க வா. ரைட்? விஷயத்துக்குள்ள வாரன். இப்ப இது ஒரு கோல், சரிதானே? இப்ப நான் கீறின படத்துக்கு தான் இப்ப உடாச்சி கீறிருக்கேன்னா, ரைட்? இந்த a என்ற மூட்டை உடாச்சா என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? x கூறு மார்க் பண்ண வேணும் பிள்ளைகள், அதே மாதிரி y கூறு மார்க் பண்ண வேணும். மேல எப்படி மார்க் பண்ண அது பிரச்சனை இல்லை. ரைட்? x கூறு மார்க் பண்ண வேணும், y கூறு மார்க் பண்ண வேணும். ரெண்டும் மார்க் பண்ணி இருக்கு. இப்ப இந்த அச்சு பற்றி சமச்சீர் நான் கதைச்சு போட்டோம். இந்த அச்சு பற்றி சமச்சீர் அதே படம் தான், நமக்கு முதல்ல அதே படம் தான். அப்ப என்ன செய்ய வேணும்? ரைட்? இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் பொருந்தும். இந்த எக்ஸ்கள், இந்த ஆரும், இந்த டபிள்யூ எல்லாம் பொருந்தினது. ஓகே. இப்ப இவ ரெண்டு பேரும் இந்த விசைகளும் அடியும் பொருந்தது ஒன்று பாருங்க. இந்த எக்ஸுக்கு மேல இந்த எக்ஸ் வந்து பொருந்தும். மடிச்சு பார். இந்த எக்ஸ் இப்படி தான் அம்புக்குறி இருக்கு பாரு, அப்படி இருக்கு. அப்படியே மடிக்கேக்க வந்து பொருந்தும். இந்த மடிக்கேக்க வந்து பொருந்தும். ஆனால் இந்த வை இருக்கல்லோ, இந்த வையை நீ மடிச்சு பார் பொருந்துமோ? இவர் மேல போறார், அவர் கீழே வரார், ஒரு நாளும் பொருந்தார். ரைட்? ஒரு நாளும் பொருந்தார். மடிச்சு பார் பொருந்துமோ? இவர் மேல கீழே பொருந்தார். ரைட்? அப்ப என்ன அர்த்தம்? சமச்சீர். ஆனா சமச்சீர் அப்ப பொருந்த வேணும். ஆக்சுவலா இவர் எப்படி இருந்திருக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்றில் இவர் இல்லாமல் இந்த மாதிரி இருந்திருக்க வேணும். அப்பதான் பொருந்தும். இந்த வையை மடிச்சு பாருங்க, அப்பதான் பொருந்தும். பாருங்க, மேலே இருக்கு. இப்ப மடி இங்க வந்து பொருந்தும். அல்லது ரெண்டுமே கீழ் நோக்கி இருக்கணும். அப்படி இருக்கிற சாத்தியமா? இல்ல. அப்படி இருக்கிற சாத்தியம் இல்ல. இங்க எக்ஸ்னா அங்க எக்ஸ், மேல வைனா கீழ வை, அப்படிதான் போட வேணும். அதான் தீதியில் எடுத்துனாங்க. ஆகவே இந்த வை இருக்காது. இந்த வை இருக்கவே வாய்ப்பில்லை. 0, 0. அதனாலதான் நீங்க சொல்றீங்க இந்த அச்சு சமச்சீர் அச்சு என்று சொன்னால் இந்த மூட்டுல, அதாவது ஏண்ட மூட்டுல உள்ள ரைட் அந்த விசையின் நிலைக்குத்து கூறு 0. அதாவது இந்த ஏண்ட மூட்டுல தாக்குற மறுதாக்கத்தின் நிலைக்குத்து கூறு 0 ஆகும். என்ன காரணம்? இந்த அச்சு சமச்சீர் அச்சு. ரைட்? இதைத்தான் நீங்க இது 2 தான் அனுப்புது, இவ்வளவு தான் அனுப்புது. என்னன்னு சொன்னா, ஒரு கோலை நீங்க உடைச்சிங்கன்னு சொன்னா XY கூறுகளை மார்க் பண்ண வேணும். இந்த அச்சு பற்றி சமச்சீர் என்று சொன்னா, ரைட்? இப்ப அந்த மூட்டை பற்றி சமச்சீர் என்று சொன்னால் அதுல நீங்க Y கூறு மார்க் பண்ண தேவையில்லை. பட் என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க எழுதியாக வேணும். ரைட்? தொகுதி அல்லது இந்த சிஸ்டம் AC பற்றி சமச்சீர் என்பதால் C உள்ள மறுதாக்கத்தின் நிலைக்குத்து கூறு 0. இப்ப நான் அதுக்கு படம் பாருங்க. ரைட்? இந்த படம் பாருங்க. இப்ப நான் சொன்னதுக்கு இப்ப எப்படி வைங்க? ஓகே. இப்படி ஒரு ரைட்? இது ஒரு அதாவது கொஞ்சம் பாருங்க, A B C D எல்லாருமே வெயிட் இருக்கு. W நான் சொல்றேன். ரைட்? நான் கேள்வி செய்யலாம், ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், அவ்வளவுதானா? இங்க ஒரு கோல் வச்சிருக்கிறேன், இங்க ஒரு கோல். என்னன்னு சொன்னா அப்படி ஒரு 4 கோல் இப்படி மூட்டிட்டீங்கன்னா, இப்படி 4 கோலை மூட்டிட்டு இதுல பிடிச்சி கட்டி விட்டு, இதை கட்டி தொங்க விட்டாடா, ரைட்? கட்டி தொங்க விட்டா என்ன நடக்குன்னு சொல்லு பாப்போம்.
அப்படியே எல்லாம் ஒடுங்கிடும், இப்படி வந்துடும். விளங்க நான் சொல்றது, இந்த இவரும் ஒரே இடத்துக்கு வந்துடுவார், இப்படி வந்துடும். ரைட், இந்த மாதிரி வந்துடும். ஆகவே கீழே ஒரு கோலை வச்சு தள்ளி இருக்கு, கீழே ஒரு கோலை வச்சு தள்ள இந்த மாதிரி உருவம் பேணி இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு W1 W1 W2 வெயிட்டை போட்டிங்கன்னா இது 2016ஆம் ஆண்டு பாஸ் கேள்வி நினைக்கிறேன். 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வடிவம் தானே இது, 2016 வந்த வடிவம். சரி இல்லை. மற்றது இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ வர்ற கேள்விகளுக்கெல்லாம் படம் தாரான் மூட்டிய கோலுக்கு 2014 தரையில் 13 தரையில் 15லேருந்து வேறு நினைக்கிறேன். 2015ஆம் ஆண்டுலேருந்து நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு ஒரு ஐங்கோணி வந்ததாக இருக்க வேணும், ஐங்கோணி வந்திருக்கணும். 2015லேருந்து அப்படி அங்கால படம் தாரான். 2016க்கு படம் தர, 2016 படம் தீர வேணும். ரைட், மற்ற மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே படங்கள் வடிவாக இருக்குது. சரிதானே, படங்கள் வடிவாக இருக்குது. இப்போ நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது எல்லாமே சமநிலமான கோள்கள். ஏபி ஏடி பிசி சிடி எல்லாம் சமநிலமான கோள்கள். சரிதானே, இங்கே பாருங்க, இந்த அச்ச பாருங்க, இங்காலையும் என்ன மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு பிள்ளைகள், ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே இந்த சி என்ற மூட்டை நான் உடைக்கிறேன்னு சொன்னால் இதில் என்ன செய்தால் மட்டும் போதும், எக்ஸ் கூரை மார்க் பண்ணினா மட்டும் போதும். உள்ள கேம் வெளியில் எப்படியோ நான் மார்க் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. எக்ஸ் கூரை மார்க் பண்ணினா மட்டும் போதும். அப்போ இதில் நான் y கூரை மார்க் பண்ண தேவையில்லை. அப்படி y கூரை மார்க் பண்ணாட்டி நீ என்ன செய்யணும், எழுதணும். இதில் y மார்க் பண்ண தேவையில்லை தான். அப்போ நீ என்ன எழுதணும், ரைட். இத்தொகுதி ஏசி பற்றி சமச்சீர் என்பதால் சியில் உள்ள மறுதாக்கத்தின் நிலைக்குத்து கூறு 0 ஆகும். அதுக்கு ஒரு 5 மாசம் கண்டிப்பாக 5 மாசம் விளங்குதல்ல. அப்போ இதுதான் அப்போ விஷயம். இங்கே தியரி என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. ரைட், ஒரு எந்த மூட்டை நீ பிரித்தாலும் XY கூறு மார்க் பண்ண வேணும். அட் த சேம் டைம் நீ என்ன செய்ய வேணும், அது சமச்சீர் என்று சொன்னால் அந்த மூட்டை சமச்சீர் என்று சொன்னால் அந்த தொகுதியில் அந்த பயிரை அச்சு பற்றி சமச்சீர் என்று சொன்னால் அங்கே Y கூறு மார்க் பண்ண தேவையில்லை. இவ்வளவுதான் தியரி. ரைட், இதை வச்சுக்கொண்டு இப்போ நான் உங்களை சொல்ல போகிற விஷயங்கள் அப்போ படங்கள் எப்படி கேள்விகள் எந்த மாதிரியான படங்கள் வருதுன்ற விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி விடுறேன். தியரி இவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்குமென்று நான் நம்புறேன். சரிதானே, ரைட். இப்போ இதில் வந்தப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ரைட், இப்போ இதில் இதில் இன்னொரு விஷயம் மார்க் பண்ணலாம், ஒரு விஷயம் ஒன்று நோட் பண்ணலாம். இப்போ இது ஏ தொங்க விட்டுருக்கலாம். ஓகே, இப்போ இதில் மார்க் பண்ணோம். சரி, இப்போ மற்றதப்போ இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ இப்படி ஒரு தொகுதி இருக்கு, இப்படி ஒரு தொகுதி இருக்குன்னு இப்படி ஒரு தொகுதி இருக்குது, இதில் இழை காட்டி இருக்குது, ஒரு இழைய அலை காட்டி இருக்குன்னு வைங்க. 2014ஆம் ஆண்டு அப்படி ஒரு கேள்வி இருக்குது. 2014ஆம் ஆண்டு அப்படி ஒரு கேள்வி இருக்குது. இந்த இதையும் பிடிச்ச ஒரு இழைய அலை காட்டி இருக்கு. அப்போ அப்படி கட்டியிருந்தா பிள்ளைகள் இந்த இடத்தை, ரைட், இந்த இடத்தை தயவு செய்து உடைக்காதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி உடைக்க வேண்டாம். ரைட், இந்த மூட்டுகள் இந்த மூட்டை உடைக்கவே மாட்டோம், இந்த மூட்டை உடைக்கவே வேண்டாம். அப்படியே பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மூட்டை உடையுங்க, இந்த மூட்டை உடையுங்க, இல்லை இந்த மூட்டை உடையுங்க, 2 மூட்டையும் உடைக்க வேண்டாம். ஏண்டா இங்கே தாக்குற அதே மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் தாக்கும். ஏண்டா சமச்சீர். இப்போ இதுக்கு நான் விசை குறிச்சு காட்டுறாங்க. பியிலேயும் டியிலேயும் இப்போ விசைகள் ஒருவேளை உடைக்க வேண்டிய தேவை வந்தா, ஒருவேளை பியில் உள்ள மறுதாக்கத்தை காண்கன்னு சொன்னா இதில் உள்ள எக்ஸ் கூறும் y கூறும் கண்டு விளைவுல கண்டு கொடுக்க வேண்டும். இப்போ பியில் உள்ள மறுதாக்கத்தின் கிடைக்கூறுன்னு சொன்னா எக்ஸ் கூறு, பியில் உள்ள மறுதாக்கத்தின் இலக்கத்து கூறுன்னா y கூறு. இப்போ சாதாரணமாக பியில் உள்ள மறுதாக்கத்தை காண்கன்னு சொன்னா நீங்கள் எக்ஸ் கூறு y கூறு கண்டு விளைவுல கண்டு கொடுக்கணும். முக்கியமான விஷயம். சரிதானே, ஓகே. இப்போ இந்த டி என்ற மூட்டையும் பி என்ற மூட்டையும் ஒரு பிரிச்சு பார்ப்போம். என்னென்ன விசைகளை குறிக்க போறீங்கன்னு பார்ப்போம். ரைட், என்னென்ன விசையை குறிக்க போறீங்கன்னு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ணுமா, இங்க எக்ஸ் இப்படி எக்ஸ், அப்ப இங்க இப்படி எக்ஸ் இருக்கு, இங்க மேல y, இங்க கீழே y ன்னு போறேன்னா y போ x1 போ x1 y1 என்று மார்க் பண்ணுறேன். ரைட், x1 y1 என்று மார்க் பண்றேன். அப்ப ரைட், இப்போ பாருங்க இதுல இருக்கிற விசைகளை வந்து இதை பற்றி சமைச்சிடே இல்லை, இதுல உள்ள விசைகள் அப்படியே மடிச்சா என்ன செய்யணும், அங்க கொண்டே பொருந்தவன், அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டா. சரி, அப்ப இங்க இப்படி எக்ஸ்பெண்ட் இருந்தா, இப்போ இங்க மேல இப்படி எக்ஸ்பெண்ட் வந்தா தானே இப்போ என்ன செய்வேன், அப்படியே மடிக்க இந்த எக்ஸ்பெண்டோட போய் பொருந்தும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இங்க எதுடா இப்படி எக்ஸ்பெண்ட் இருக்கு. y1க்கு என்ன கதை, இங்க இப்படி y1 இருக்கிறதால இதுக்கு இப்படி y1 இருக்கு, இங்க மேல y1 இருக்கிறதால இதுல மேல y1 இருக்கு. ஏன் இங்க x1 y1 அதே x1 y1 இங்க போறோம்னு சொன்னா இந்த தொகுதி AC பற்றி சமச்சீராக இருக்கிறதால இப்படி மாற்றலாம். இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்ல x1 y1 x2 y2 போடலாம், தேவையான திருப்பி அதே ஆன்சர் வரும். சும்மா ஏன் தெரியாத நீ இதை கூட்டி கொண்டு போற ரைட், அது தேவையில்லாத விஷயமாக இருக்கு. சரிதானே, ஓகே.
இதே விஷயம் உனக்கு எங்க பயன்படும்னா 2015ஆம் ஆண்டு அந்த அறுகோணி கேள்வியில இந்த விஷயம் உனக்கு பயன்படும் நினைக்கிறேன். ஒரே மாதிரி மார்க் பண்ற விஷயம் உனக்கு ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு பார்த்து. ரைட். பட் இந்த கேள்விகளை அணுகிறதுக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணும்னு சொன்னால் இப்போ வந்து நிலையியலுக்குள்ள வர்ற பாடம். அதே நேரத்தில் வந்து என்ன இப்படி எல்லாம் மூட்டி எல்லாம் ஆக்களை எல்லாம் மூட்டி வடிவாறு ஷேப்பில் அவளை கட்டி தொங்க விட்டுருப்போம். மோஸ்ட்லி கட்டி தொங்க விட்டுருப்போம். அப்படி கட்டி தொங்க விட்டா அவர் என்னத்தில் இருக்கிறார்? இயங்க ஓடிக்கொண்டு இருக்கிறார்? இயங்க இல்லை, சமநிலை. அப்ப சமநிலைக்கு என்னென்ன செய்வீங்களோ அத்தனையும் செய்யலாம். சமநிலைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வீங்களோ அத்தனையும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம். அதாவது கிடையா துணிக்கிற கூறு பூச்சியம், நிலைக்குத்தா துணிக்கிற கூறு பூச்சியம். அதாவது ஆக்சுவலா ஒன்று கொண்டு செங்குத்தா பொதுவாக கேள்வியில பொறுத்தவரை கிடையாக நிலைக்குத்தாக பிரிக்கிற கூறுகள் அச்சரகணித கூட்டுத்தொகை பூச்சியம். அதை விட இந்த ஒரு புள்ளி வேட்டியும் திருப்பம் பூச்சி. அதுல தான் அப்ப இங்க பாவிக்க போறோம். இப்போ ஒரு கேள்வி எடுத்து அப்ப இங்கே இன்னொரு விஷயம் அப்போ என்னென்னு சொன்னால் தனி ஒரு கோலை கருதலாம். ஒரு கோலை கருதி அதுக்கு கிடைக்கூறு நிலை குத்துக்கூறு அதுக்கு திருப்பங்கள் எடுக்கலாம். அல்லது ரெண்டு கூரை சேர்த்து ரெண்டு கோல்களை, ஒரு கூறு இல்லை ஒரு கோல், பிறகு ரெண்டு கோல்களை சேர்த்து திருப்பம் எடுக்கலாம், விசைகளை துணிக்கலாம். அல்லது தொகுதியை கருதி திருப்பம் எடுக்கலாம், விசைகளை துணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரிதானே? மற்றது ஒரே இந்த மூட்டிய கோல்கள் கேள்விக்குள்ளேயே உராய்வையும் கொண்டலாம். இப்ப 2021ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இப்படி ஒரு படம் இருக்கு. இப்படி ஒரு படம். அதாவது இந்த பகுதி மட்டும் உராய்வு, இந்த பகுதி மட்டும் உராய்வு இருக்கு, இந்த பகுதி மட்டும் உராய்வு இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இங்க கேள்வி செய்யப்படும். 2021ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு படம் வந்தது. இப்படி ஒரு இந்த மாதிரி வந்து இதுல ஒரு விசை ஒன்று கொடுத்து எடுக்கலாம். ஏதோ பியோ ஏதோ. இது 2019ஆம் ஆண்டு வந்த படம். ரைட். 2000 லாஸ்ட் இயர் எனக்கு நான் சரியா ஞாபகம் இல்லை. 2023 வந்து இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு படம் சட்டப்படம் உண்டு. இதுக்குள்ள ஒரு கோலம் வச்சிருக்கேன். இப்படி ஒரு கோலம் வச்சிருக்கோம் 2023. இது 2023 போய் 2009ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு தெரியல ஒரு வருஷத்துல இப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இதான் திருப்பி 2023ல வந்திருக்கு. இப்படியான படங்கள் வந்து கொண்டு இருக்கு. இதுதான் இது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். இந்த சொன்னே இந்த தனி ஒரு கோல் கதைக்கலாம், தனி ரெண்டு கோல்களை சேர்த்து கதைக்கலாம், அல்லது தொகுதியை கதைக்கலாம்னு சொல்லி உதாரணத்துக்கு இந்த படத்தை கீறுறேன். ரைட். நான் முதல்ல கீறின படத்தை கீறுறேன். அப்போ ரைட் முதல்ல கீறின அதே படத்தை கீறுறேன். கொஞ்சம் அவசரமாக கீறுறேன்னு சொல்ல படங்கள் ஒரு மாதிரி வரும், அதை யோசிக்காதீங்க. இப்படி இருக்குது. ரைட். இதில் உள்ள விஷயங்களை மார்க் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ் மட்டும் வரும். இதுல உதைப்பு இருக்கும். அப்போ கோல்கள் என்று சொன்னா அதுல உதைப்பு தான் இருக்கு. இது வந்து கோல் என்று சொன்னா உதைப்பு இருக்கும், இழை என்று சொன்னா தான் இழுவை இருக்கும். சரிதான்? இப்படியா கவனிச்சுக்கணும். இது வந்து உதைப்பு. இப்ப நமக்கு இதுதான் இழுவை, இது இழுவை, இது வந்து உதைப்பு. த்ரஸ்ட் என்று சொல்லுவோம், இது டென்ஷன். ரெண்டும் டீ தான். சரிதானே? ஓகே. இப்ப இந்த இதுல வெயிட்டுகள் இருக்கும். அப்போ W இருக்கும், இங்க W இருக்கும், இங்க W இருக்கும். ரைட். இப்ப இதை நாங்க உடைச்சால் ஓகே x1 இப்படி ஒரு x1 மேல ஒரு y1 கீழே ஒரு y1 இப்படி இருக்கின்ற வைங்க இருக்கட்டும் இது பிரச்சனை இருக்கட்டும். இப்ப a b c d. இப்ப BC என்ற கோலம் மட்டும் எடுத்து கதைக்கலாம். இப்ப BC என்ற கோலம் மட்டும் எடுத்து என்று சொன்னா அதுல தாக்குற விசைகளை வடிவா கொடுக்க தெரியும். BC என்ற கோல இந்த x1 இந்த y1 ரைட், இந்த t இந்த w இந்த x இவ்வளவு விசைகளும் தான், BC என்ற போல இவ்வளவு விசைகளும் தான். ரைட். BC என்ற போல தனி எடுத்து கதைச்சுன்னு சொன்னா இவ்வளவு விசைகளும் தாக்கும். அதுக்கு நீ உதாரணத்துக்கு இவர் பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னா BC என்ற ஹோலுக்கு B பற்றி திருப்பம் எடுத்தா t லையும் x லையும் ஒரு சமன்பாடு வரும். இப்போ நீ AB BC என்ற ஹோலை கருதுனீன்னு சொன்னா AB BC என்ற ஹோலுக்கு A பற்றி திருப்பம் எடுத்தால் சரிதானே, AB BC என்ற ஹோலுக்கு A பற்றி திருப்பம் எடுத்தா இப்ப AB என்ற கதை கேட்க இந்த x1 x1 AB என்ற கதை கேட்க x1 y1 வரும். பிறகு திருப்பி BC என்ற கதை கேட்க இந்த x1 y1 வரும் தானே. அப்ப AB BC என்ற கதை கேட்க இது மொத்தமா சேர்ந்து பூஜ்ஜியமாக போயிடும். AB BC என்ற கதை கேட்க மொத்தமா சேர்ந்து பூஜ்ஜியமாக போகும். பிறகு நாங்கள் திருப்பம் எடுக்க டபுள்யூக்கு திருப்பம் எடுப்போம். இந்த டீக்கு திருப்பம் வரும், எக்ஸுக்கு திருப்பம் வரும். அதை வச்சுக்கொண்டு டீலையும் எக்ஸ்லையும் இன்னொரு சமன்பாடு வரும். ஆகவே டீல எக்ஸ்ல ரெண்டு சமன்பாடை வச்சுக்கொண்டு டீஐயும் எக்ஸையும் நாங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். இப்படி கேள்விகளை என்ன செய்யுமா போ நகர்ந்து கொண்டு போ. இப்படி கேள்விகள் போய்கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஷேப்ஸ் இருக்கும். சில கேள்வியில் இப்போ
இப்படி இப்படி 4 கோல்களை வச்சுட்டு சில விட சொல்லுவான் சதுர வடிவில் பேணப்படுறது அப்படி இப்படிலாம் சொல்லுவான். சில வழி இதில் வந்து இந்த முளை மாதிரி வச்சு முளை மாதிரி தொங்க விடுற இதில் 2 இடத்துல எப்படி அதாவது பின்னுகள் அல்லது ஒரு தடி மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு செட்டப் இப்படி கொண்டே கொழி வைக்கலாம். அந்த நேரத்தில் அப்படி வச்சால் இந்த இடங்களில் வந்து மருதாக்கங்கள் இருக்கும். ரைட், இந்த இடங்கள் வந்து மருதாக்கங்கள் இருக்கும். இந்த அச்சு சமைச்சு வச்சுன்னு சொன்னால் ஒரே மருதாக்கங்கள் இருக்கும். ரைட், இப்படி படங்கள் நிறைய இருக்குது. ரைட், இப்படி படங்கள் நிறைய இருக்குது. 2020ஆம் ஆண்டு இப்படி ஒரு படம் ஒன்று. ரைட், இப்படி ஒரு படம். ரைட், தனியாக நீங்கள் ஒவ்வொரு இப்போ முதல்ல ஒரு கோல், பிறகு 2 கோல், பிறகு 3 கோல் தொகுதி அப்படி இப்படி கதைச்சு திருப்பங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த பாடம் நீ மெயினாக செய்ய வேணும்னு சொன்னாலும் இப்போ உனக்கு திருப்பம் கிளியராக இருக்கணும். திருப்பம் எடுக்கிறது கிளியராக இருக்கும். சரியா? ஓகே, திருப்பம் பற்றி எதுவும் கிளியர் இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் நான் விட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் போகிறோம். அப்போ இதே 35-36 நிமிஷம் வந்துட்டு ஸோ உங்களை போர் அடிச்சிட்டு நிறைய சொன்னேன். ஓகே, மிச்ச விஷயங்களை நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். வெகு சீக்கிரம் நீங்கள் கேட்ட சட்டப்படலையும் எலுமான அளவு குயிக்காக நான் போட ட்ரை பண்ணுறேன். சரிதானே? ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய அந்த ஃப்ரீ கிளாஸ் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் இதில் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? எல்லாரும் நல்லா படிங்க. 2025 ரிசல்ட்ஸை தெரிவிக்க வரும். ரைட் தானே? ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.